ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புது பலன் அடைந்து கழுகு போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஏசாயா 40:30-31. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இரத்த ஓட்டத்தை பெருக்கவும் தசை பலத்தை கூட்டவும் காலையிலும் மாலையிலும் ஓடுவது நல்லது. ஆனால் திறந்த வேதத்துடன் திறந்த மனதுடனும் தினமும் கர்த்தர் முன் உட்கார்ந்திருக்கும் பயிற்சியானது நமது ஆற்றலை புதுப்பித்து நமது உள்ளான மனுஷனுக்கு ஆன்மீக சக்தியை கூட்டிக் கொடுக்கும். படைப்பின் ஆண்டவருக்கு முன் அவசரப்படாமல் நேரம் செலவழிப்போருக்கு தான் நொறுங்கி இருத்தலின் ஆசீர்வாதம் கிடைக்கும். இரத்த குழாய்கள் இறுகி போவதை விட இதயம் கடினப்பட்டு போவதே வயதை கூட்டும். வயதான காலங்களில் அலமாரிகளில் தூங்கிக் கொண்டிருக்கும் வாசிக்காமல் விட்டுவிட்ட புத்தகங்கள், வேதம் சார்ந்த சரிதைகள், கடவுளின் பரிசுத்தர்கள் மற்றும் பணியாளர்கள் எழுதிய புத்தகங்களை வாசியுங்கள். வாசிக்க முடியாத அளவுக்கு எப்பொழுதும் உங்களுக்கு வயது ஆகி விடாது. நல்ல இசைகளையும் இறை செய்திகளையும் ஒளிநாடாக்களில் கேளுங்கள். முழு வேதமும் தனியாக புதிய ஏற்பாடும் ஒளிநாடாக்களில் உண்டு. வயதான காலத்தில் சில வேளைகளில் வாசிப்பதை விட கேட்பது சுலபமாயிருக்கும். அறியாதவர்களுக்கு முதிர் வயது குளிர்காலம், படிக்கிறவர்களுக்கோ அது அறுப்பு காலம். சர்வ வல்லமைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, அனுதின வாழ்வில் உம்மில் பலம் கொண்டவர்களாக ஒவ்வொரு பகுதியிலும் உம்மை துதித்து மைமைப்படுத்தி மகிழ்வான வாழ்க்கை வாழ வழி நடத்துங்க. உங்கள் பிள்ளைகளின் உலக வாழ்வில் அனுதினமும் சந்திக்கிற பிரச்சனைகள், எதிர்ப்புகள், துன்பங்கள், வேதனைகள் மத்தியிலும் சோர்ந்து போகாமல் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தருடைய கரம் என்னை பலப்படுத்தும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற விசுவாசத்தோடு சத்துருவை மேற்கொண்டு இடரல் இல்லாத வாழ்க்கை வாழ பசுதாவியானவரால் பலப்படுத்தி தேற்றப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், விருப்பம், எதிர்பார்ப்பு, போக்குவரத்து, பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, விபத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி குணப்படுத்த வேண்டுமாயும் அனைத்து உறுப்புகளும் செயல்பட தேவ இரக்கம் வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விடுதிகளில் தங்கி படிக்கிற, வேலைக்கு செல்கிற பெண்கள், பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கு, கண்ணின் காட்சிகளுக்கு, மறைவிட பாவங்களுக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ள ஞானமுள்ள இதயத்தை ஒவ்வொருவருக்கும் தாங்க. தகப்பனே, வாலிப பிள்ளைகள் வாழ்வில் திருமண தடைகள் அகலவும், ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை, கடன் சுமையால் கஷ்டப்படுகிறவர்கள் ஆசீர்வாதமாய் வாழவும், வியாதியால் உடல் பலவீனத்தோடு வாழுகிறவர்கள் உங்க தழும்புகளால் குணப்படவும், பேறுகால ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து அனைவரும் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பவும், விண்கலம் சரி செய்யப்படவும், மதுபான தயாரிப்பு மற்றும் விற்பனை முற்றிலும் தடை செய்யப்பட ஐநா சபை நடவடிக்கை எடுக்கும்படியும், கென்யாவில் வன்முறைகள், போராட்டங்கள் முடிவுக்கு வரவும், சமாதானம் ஏற்படவும், குற்றப்பெயர் பள்ளிகளில் கல்வியை தொடர முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளுக்கு தேவன் நீதி செய்யும்படியும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென்.